மதிதேவர் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மாவீரர், அவர் தேசப்பட்டு உள்ளவர் வந்து உங்களுக்கு தெரியாது. அக்கப்பக்க முதல்ல முளவட்டி கிராமங்கள் சுற்றியுள்ள கிராமங்களுக்கு வந்து அவரால் என்ற ஒரு அம்பாஸ்டர்ல வருவாப்ல. தேவர் ஜெயந்தி அப்படின்னா எல்லா ஊருக்கும் ஒரு ஊருக்கும் உண்டாப்ல. எங்க ஊருக்கு நானே சுற்றுலா அனைத்து ஊருக்கும் போவாப்ல. அப்படி உள்ள அவர் இந்த தாத்தா பிறந்த மண்ணில் இன்னைக்கு வந்து ஒரு தெய்வீக திருமண பாட்டை படிக்கூடாதுன்னு சொன்னா மிகவும் நமக்கு வந்து ஒரு வருந்துக்கு செயலா இருக்கு. எங்களுக்கும் ஒரு மதியங்கான தகவல் தெரிவிச்சாங்க நம்ம தம்பிமார்கள் அண்ணமார்கள், இப்படி வந்து வில்லப்பாட்டு படிக்கல தேவர் பாட்டு படிக்கூடாது என்று. பொதுவாக எங்களுடைய பொறுத்தவரை இந்த மண்ணுக்கு நாங்க வந்து என்னைக்குமே இந்த மண்ணுக்கும் மக்களுக்காகவும் காத்து வாழ்ந்த ஒரு சமுதாயம் தான் இந்த மறவர் சமுதாயம். நாங்க வந்து பெருமைப்பட்டு சொல்லக்கூடிய எங்களுடைய பெருமை இருக்கு, எங்களுடைய ஆண்ட சமுதாயம். அதனால நாங்க சொல்றோம். அதனால நாங்க மித்த சமுதாயத்தை கம்பேர் பண்ணி என்னைக்கும் சொல்ல மாட்டோம். நீங்க வந்து மித்த சமுதாயத்தோட எங்களை வந்து கம்பேர் பண்ணி பேசாதீங்க. ஏன்னா மலைக்கும் மடுக்கும் வித்தியாசம் இருக்கு. நாங்க வந்து மலை மாதிரி. ஏன்னா எங்க சமுதாயத்துல வந்து இன்னைக்கு பெண்கள் இருக்காங்கன்னா நாங்க வேலுநாச்சியார் மாதிரி நிறைய பேர் சொல்லுங்க. பெண்கள் எல்லாம் சண்டை போட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து வேலுநாச்சியார் பரம்பரை, சரியா? இருக்காரு, மதுபாண்டியர் இருக்காரு. எங்களுக்கு வந்து வரலாறு இருக்கு. வரலாறு இருக்கிறோம், நாங்க பேசதான் செய்வோம். ஆனா ஒரு சில இந்த மூலவட்டி காவல்துறை ஒரு சிலர் வந்து நீங்க படிக்கூடாதுன்னு எந்த எப்படி திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு ஒரு சட்டம், மூலவட்டி காவல்துறைக்கு ஒரு சட்டமா எங்களுக்கு தெரியல. அதே மாதிரி யாரும் எங்க கூட கம்பேர் பண்ணி பேசாதீங்க என்னைக்குமே. ஏன்னா இது வந்து ஆண்ட சமுதாயம். இந்த கோயில் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கோயில் கட்டிருப்பா. எந்த கோயிலும் தேவர் சமாதி பாத்தி படைஞ்சிட்டு எங்க பாண்டியமான கெட்டல. எல்லா மக்களுக்கும் மண்ணு சட்டத்தில் கட்டிருக்கான், கோயில் கட்டிருக்கான். தென்காசி கோயில் இருக்கு, திருச்செந்தூர் கோயில் இருக்கு, திருவிழா, தஞ்சாவூர் எந்த கோயிலையும் தேவர் சமத்துக்கு பாத்தி விட்ட கோயில் சொல்லி எந்த எங்க மண்ணை சொல்லல. எல்லா மக்களும் வழிபட்டு போங்கன்னு அப்படியே நாங்க அறத்தோட காத்து நின்ற பாண்டியர் வழியை வந்து சொன்னாங்க. அதனால இப்ப ஒரு சிலர் பண்ற சில சேட்டைகளுக்காண்டி எங்களை வந்து அடக்கணும் ஒடுக்கணும்னு நினைக்காதீங்க. நாங்க வந்து பிற சமூகத்தை நாங்க வன்முறை பாதிக்க போகணும், நாங்க அந்த மாதிரி ஆள் கிடையாது. ஒரு சில பேருக்கு இருப்போம். ஆனா காவல்துறை வந்து நீங்க நண்பனா இருப்போம், கண்ணியமா இருப்போம், அந்த மாதிரி சில அணுகுமுறைகளை வச்சுக்கிடுங்க. ஆனா இன்னைக்கு வந்து மிகவும் மூலவட்டி காவல்துறை இந்த தேவர் பாட்டை படிக்கணும்னு சொல்றது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஏன்னா நாங்க வந்து எதை விட்டு கொடுத்தாலும் சரி எங்க தெய்வீக திருமணம் ஒரு பொழுது நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு முன்னுரிமை எல்லாமே அந்த தெய்வீக திருமண ஆசையோட தான் நாங்க இந்த இடத்துல நிக்கோம்னா அதற்கு காரணம் அவரு தான். அதனால வந்து நாங்க அது நம்ம மிகவும் மூலவட்டி காவல்துறை கேட்டுக்கொள்கிறோம். தேவர் பாட்டு, சமூக பாட்டு, ஒரு சில இளைஞர்கள் நீங்க வந்து இப்ப எவ்வளவு எங்க இளைஞர்கள் தவறு பண்ணாங்க. நீங்க கையை ஒடிக்கீங்க, காலை ஒடிக்கீங்க. நாங்க என்னைக்காட்டு கேட்டோமா? தவறு பண்ணா தண்டிங்க, நாங்க அதை வந்து குற்றம் நாங்க இல்லன்னு சொல்லல. ஆனா இப்படி எங்களுடைய நாங்க இப்ப பக்கத்துல நம்ம பூலம் ஊர்ல கோயில் நடக்குது. நாங்க கூட வித்தியாசமா யோசிச்சு பார்த்தோம். 1 கோடி ரூபாய் செலவு. ஒரு வரிக்கு 25,000, 300 வரியா, இளைஞர்களுக்கு 10,000. இந்த 1 கோடி ரூபாய் கொடுத்து நாங்க எதுக்கு உடம்பு தெரியுமா? எங்களுக்கு பண்பாடு கலாச்சாரம் இருக்கு. எங்க தாய் மாமா வருவா, நான் பொண்ணு கட்டிட்டு இருந்தா என் மாப்பிள்ள மச்சா எங்களுக்கு வந்து பூமாலை போடணும். அது 10,000 லட்ச ரூபாய் கொடுத்தா அதான் எங்களுடைய பண்பாடு. அதுதான் எங்க கோயில். ஏன்னா எங்களுக்கு பண்பாடு கலாச்சாரம் நிறைய இருக்கு. இந்த தேவமாருக்கு வந்து மாப்பிள்ள ஆடலாம்னா எங்க அக்கா மாதிரி வந்து 25,000 உரப்பட்ட 6 போடணும். எங்க அக்கா மாதிரி அது சந்தோஷப்படணும் அந்த நிகழ்ச்சி. ஆனா நீங்க இங்க மதியம் கோயிலுடைய அப்படி நிப்பாட்டிட்டீங்க. அந்த சந்தோஷம் உங்களால கொடுக்க முடியுமா?